Kaalakuri, 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 Kaalakuri. வணக்கம் நேயர்களே, காலக்குறி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். ஒவ்வொரு புதன்கிழமையிலும் காலக்குறி நிகழ்ச்சியில் பெண்கள் பல விடயங்களை அலசுவதும் ஆராய்வதும் வாழ்வு ஓட்டத்தோடு தங்கள் வாழ்வை தகவமைத்துக் கொள்வதற்கான பல வழிமுறைகளை கண்டறிவதும் இந்த காலக்குறியினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. பலர் பலவிதமாக தங்களுடைய பங்களிப்பை ஆற்றி வருகின்றார்கள். இன்றும் கூட நாங்கள் அரசியல் மாற்றங்கள் எவ்விதமான வாழ்வு பாதை மாற்றங்களை அமைக்கப் போகின்றது, எதிர்ப்பு கூறலை தரப்போகின்றது என்ற தேடலும் கூட நிச்சயமாக பெண்கள் தங்களுடைய வாழ்வை தகவமைத்துக் கொள்வதற்கு தங்களுடைய அரசியல் அறிவூட்டலை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் இன்றும் கூட நாங்கள் பேச இருக்கின்றோம். என்னோடு இன்று காலக்குறி நிகழ்ச்சியை என்னோடு சேர்ந்து வழிநடத்துவதற்காக கஸ்தூரி எப்பொழுதும் நான் அழைத்த பொழுதும் இன்முகத்தோடு அரசியல் சார்ந்த விடயங்களாகிலும் சரி, சமூகம் சார்ந்த விடயங்களாகிலும் சரி, பெண்கள் தொடர்பான நலனாக இருந்தாலும் சரி, ஆர்வமும் தேடலும் மிக்க ஒரு பெண்மணியாக எப்பொழுதும் பங்கு கொள்ளலோடு தன்னுடைய அறிவார்ந்த கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக முக்கியமாக இருக்கின்றவராகவே அவருடைய கருத்து, அவருடைய பங்களிப்பு என்று எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வலுச்சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு கஸ்தூரியை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் கஸ்தூரி. நான் வணக்கம் சொல்கிறதுலேயே வணக்கம் சொல்லிட்டீங்க, கேதியா விஷயத்துக்கு வாங்குன்ற மாதிரி இருக்குது. சரி, இன்று எங்களுடைய அன்புக்குரிய விருந்தினராக நான் அழைத்த பொழுது பேச வேண்டிய சில விடயங்கள், கூற வேண்டிய பல விடயங்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று அறிவு சார்ந்தவர்கள், அனுபவம் சார்ந்தவர்கள் பேசும் பொழுது அவற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சுபாஷினி குற்றவியல் வழக்கறிஞராக இருக்கின்றார். அதனை விட அவரை சிறு வயது முதல் நான் அறிவேன். மிகவும் ஆர்வமுள்ள ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக, மாணவராக இருந்த காலத்திலிருந்து கூட தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு பெண் என்ற வகையில் எப்பொழுதும் என்னை நான் வியந்து பார்க்கின்ற ஒரு பெண்ணாக நான் அவரை பார்க்கிறேன். மிகவும் தாழ்மையோடும் பொறுமையோடும் கேட்கின்ற கேள்விகளுக்கு எப்பொழுதும் பதில் தரக்கூடிய அற்புதமான பெண். அதோடு வழக்கறிஞராக இருந்து கொண்டு இன்று எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நான் அவரை அழைத்திருக்கின்றேன். அவரையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் சுபாஷினி. வணக்கம். மிக்க நன்றி என்று நான் அழைத்த போது வேலை பழுவின் மத்தியிலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை தருவதற்காக வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்பொழுது தேர்தல் முடிவிட்டிருக்கின்றது. புதிய அத்தியாயம் பிரித்தானியா, ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் நியூ சாப்டர் ஒன்று நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். பிரெக்சிட் என்று ஒரு 2016ஆம் ஆண்டிலிருந்து பேசப்பட்ட விடயம் கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து தங்களுடைய முதல் பிரச்சாரமாக பிரெக்சிட்டை முன்வைத்து அவர்கள் வெற்றியிட்டிருக்கின்றார்கள். அதன் நிமித்தத்தில் மொத்தம் அவர்களுடைய வெற்றியிட்டலின் நிமித்தம் பார்க்கும் பொழுது பிரித்தானிய மக்களுக்கு பிரெக்சிட்டில் இது ஐரோப்பிய யூனியனில் இருந்து, ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற விருப்பம் இருப்பதாக நாங்கள் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன், இல்லையா? அந்த பிரெக்சிட் என்ற அந்த விடயம் எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் பல கேள்விகளையும் சஞ்சலங்களையும் எதிர்பார்ப்புகளையும் தோற்றுவித்திருக்கிறது. என்ன நடக்க போகுது, என்ன வரப்போகுதுன்ற ஒரு கேள்வி நிறைய இருக்குது. அப்படியான கேள்விகளை என்று நான் கேட்கலாம். உங்களை முடிந்த வரையில் எங்களுக்கு பதில் தருவீங்களன்னு நம்புகிறேன். சரி, முதலாவது பொதுவான கேள்விதான். இப்போ போரிஸ் ஜான்சன் வந்து பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் வந்து தன்னுடைய வாக்கு கொடுத்திருக்கும் பொழுது தான் வெற்றியிட்டினால் முதலாவதாக உடனடியாக பிரெக்சிட் செல்ல இருப்பதாக, பிரெக்சிட் அது ஜனவரி 31 இடையில் தான் பிரெக்சிட் டீலை முடித்து தருவதாக, அதை நிறைவேற்றுவதாக அவர் சொல்லியிருக்கிறார். இதை நிறைவேற்றக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கலாமா? நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்க வேணும். எதுக்காக வேண்டி சொல்கிறேன் என்றால், இதுக்கு உடனடியாக ஒரு முடிவு என்று எடுக்கிறது ஒரு கஷ்டமான வேலை தான். பிரெக்சிட் என்றால் அது 1973 இருந்து நாங்கள் ஒரு மெம்பராக இருந்துட்டோம். யூரோப்பியன் கம்யூனிட்டிஸும் யூரோப்பியன் யூனியனோடையும் இருந்துட்டோம். அது வெளியால் எடுக்கிறதுக்கு ஒரு 50 இயர்ஸ்ன்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அதெல்லாம் நாங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வராது. 45 வருடங்களுக்கு மேலே தான். ஸோ ஒரு
சாதாரண டிவோர்ஸில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் இப்படின்ட்டு உங்களுக்கு யூனோ 60 மில்லியன் ஆக்கள் என்றால் அது ஒரு பெரிய டிவோர்ஸாக வரப்போகுது என்ன அப்போ பெரிய டிவோர்ஸுக்கு நாங்களாக விரும்பி கேட்க நாங்களாம் கூட அதுக்குரிய நட்டகிட வழங்க வேணும். ஆனால் இது ஒரு புதினமான விஷயம் என்றால் என்னென்றால் இப்படி ஒரு செப்பரேஷன் உண்டு யூரோப் நாட்டில் ஒரு கண்ட்ரி வெளியால் வர்றதுக்கு இதான் முதலாவது என்ற மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறேன்டா அந்த யூரோப்பியன் கம்யூனிட்டிஸை துவங்கினதே லைக் ஒன் ஆஃப் த மெயின் கண்ட்ரீஸ் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி. இப்போ இந்த கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு யூகே வந்தது. அதுக்கு பிறகு தான் அந்த யூரோப் யூனியனை மேலே கொண்டு வரதுக்கு நாங்கள் எங்களோட பவரும் எடுத்து காமன்வெல்த் கண்ட்ரீஸ் அந்த லிங்க்ஸும் நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் அதை வெளியால் எடுக்கிறதுக்கு இட்ஸ் கோயிங் டு ரெண்டு பழையிலும் இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி வெரி பெயின்ஃபுல்ன்ட்டு தான் நான் யோசிக்கிறேன். இப்போ அதிகமான மக்கள் வந்து அதிலிருந்து இப்போ விலகி செல்வதற்காக பிரிந்து செல்வதற்காக பிரெக்சிட் ஆவதற்கான விருப்பத்தோடு தான் தாங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ அப்படி வாக்களிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் பிரெக்சிட்லேருந்து வரணும்னு அவங்க விரும்பி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ இந்த காலத்தில் நாங்கள் ஒரு புதினமான பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஏனென்றால் அந்த ஆக்களை சந்தேகம் பண்ணுறது, xenophobia, racism அப்படின்ட்டு எங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது. இப்போ பிரித்தானியாவில் இருக்கிற அரவாசி மக்கள் அவங்களுக்கு என்ன விருப்பம் இல்லை என்றால் யூரோப் நாட்டில் வந்த ஆக்கள் அவங்க இந்த நாட்டில் இருந்து வாழ கொண்டு இருக்கிறாங்களென்று அந்த யோசனையில் அவங்களுக்கு ஒரு எரிச்சல் வந்துட்டு. ஏனென்றால் லைக் அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டே இருக்கிறாங்க. என்ன அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கல, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வேலையை பண்ணிக்கல, அது எரிச்சலாக வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். இன்னொன்று என்றால் ட்ரம்ப்பும் அவரும் பவருக்கு வந்தவர் என்ன இட்ஸ் ஆல் ஆன் த சேம் sort of platform of அந்த நியோ நாட்சி. இப்போ அவங்க சொல்கிறாங்க அவுட் ரைட்டுண்டு. ஆனால் அதுவும் உண்மையாக நியோ நாட்சி அஜெண்டா அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஒன்று இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க என்றால் ஒரு ரேஸ் தான் உண்மையான பவர் இருக்குது அப்படின்ட்டு இட்ஸ் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குது. ஸோ யூ காட் யூகேப், பிஎல்பி, பிபிபி அப்படின்ட்டு ரைட் விங் பார்ட்டிஸ் எல்லாம் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் பிரெக்சிட்டை கொண்டு வர்றதுக்கு they really brainwash the people. பெரியொரு மாற்றத்தை இந்த தேர்தல் நாங்கள் லேபர் பார்ட்டியை பார்க்கும்போது, தொழிற்கட்சியை பார்க்கும்போது பெரிய ஒரு வீழ்ச்சியாக நாங்கள் பார்க்கின்றோம். அதே வேளையில் இவங்களுடைய வெற்றி ஒரு பிரெக்சிட்டுக்காக முனைப்பாக பிரித்தானிய மக்கள் எல்லோரும் வாக்களித்ததாக இருக்கின்றோம். இது தமிழ் மக்களுடைய பங்களிப்பு, தமிழ் மக்கள் பிரெக்சிட்டுக்காக ஆதரவு கொடுத்துருக்கின்றார்களா? எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஆதரவு கொடுத்தாங்களன்னு எதுக்காக வேண்டி என்றால் அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது பிரெக்சிட்டாலன்ட்டு யோசிச்சு தான் செய்துக்கிறாங்க. பிரெக்சிட்டுக்குள்ள ஒரு பெரிய ஆர்குமெண்ட் என்றால் பார்லிமெண்ட்டுக்கு திருப்பி பவர் வரும் என்று பொலிட்டிக்கலியாக அவங்களுக்கு திருப்பி பவர் வரும். அவங்களே சட்டம் போட்டு யூரோப் நாட்டு பார்க்காமல் அவங்க கண்ட்ரியை நடத்தி கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு தான் செய்துக்கிறோம். இவ்வளோ காலமும் பிரித்தானிய பாராளுமன்றம் வந்து யூரோப்பியன் யூனியனால் அதிகமாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தா, கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருந்தது. அப்படி தான் அந்த ஆர்குமெண்ட் வந்து இருக்குது. என்னென்றால் அந்த ட்ரேட் பாலிசிஸில் யூரோப்பியன் யூனியன் தான் அந்த காமன் ட்ரேட், ஃபிஷரிஸ், அக்ரிகல்ச்சர் அதில் தான் அவங்க அநேகமாக அந்த பாலிசிஸை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பண்டி என்ன சைஸில் நீங்கள் கொலை பண்ணலாம், என்ன டெம்பரேச்சர் ஒரு அறை வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த அளவில் அவங்க ரூல்ஸ் எல்லாம் வச்சு கொண்டே இருக்க அந்த விவசாய செய்கிற ஆக்களுக்கு கலைச்சி போனதுன்ற மாதிரி அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ இன்னொன்று என்றால் என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செய்யலாம், என்ன நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்ட்டும் யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் அதை பார்த்து அவங்க ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு தான் இருந்தாங்க. ஸோ எல்லா தொழில்முறையாக ஃபார்மர்ஸ், விவசாயிகளும் சரி, அது தொடர்பான உள்ளூர் உற்பத்திகளுக்கு நிறையவே கட்டுப்பாடு இருந்திருக்கின்றது இல்லையா, கண்ட்ரோல்ஸ் அப்படின்ட்டு இருந்தது. ஆனால் இன்னொன்று என்றால் யூரோப்பியன் நாட்டில் அந்த யூரோப்பியன் யூனியனில் இருந்து ஃபண்டிங்கும் வந்து கொண்டே இருந்தது. ஸோ அந்த வேல்ஸில் விவசாயம் தான் அது ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு வளவு அப்படின்ட்டு தான் ஃபார்மிங் தான் அவங்களுக்கு ஒரு
பிரதானமான மெயினான வேலைண்டு இருக்குது. அவங்களுக்கு கணக்கு EU நாட்டில் EU யூரோப்பியன் யூனியனில் இருந்து ஃபண்டிங் எல்லாம் வந்து கொண்டே இருந்தது அந்த ஏரியாவுக்கு. ஆனால் அந்த ஆட்கள் அரைவாசி பேர் Brexitக்கு தான் vote பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாரும் they're voting against their best interest என்று தான் சில நேரம் ஆட்கள் யோசிக்கிறாங்க. சரி, இந்த பிரெக்சிட்டால பலவிதமான பிரித்தானிய மக்களுக்கு அங்கால எங்களுடைய தமிழர்கள் பெண்கள் சார்ந்து சில விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்கலாம்னு இருக்கிறேன். இந்த அதிகமான பெண்கள் குழந்தைகளோடு இருப்பவர்கள் எல்லாம் அதிகமாக பார்ட் டைமர்ஸாக பகுதி நேர வேலையாளர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அப்போ இவர்களுக்கான அல்லது இந்த பிரெக்சிட் ஆகினால் அவர்களுக்கான வேலைகளை பெற்றுக்கொள்வதற்கான ப்ரொடெக்ஷன் இருக்குமா அல்லது அதுக்கான நிறையவே பெனிஃபிட்ஸ் இருந்தது இல்லையா? எங்களுக்கான அதுகளை சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு பெற்றோர்கள் தாயாக அல்லது சிங்கிள் மம்மாக இருக்கிறவர்களுக்கான நிறையவே சலுகைகள் பார்ட் டைமர்ஸுக்கு இருந்தது. இந்த பிரெக்சிட்டுக்கு பிறகு அப்படியான சலுகைகள் தொடர்ச்சியாக பேணப்படுமா, கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி பெண்கள் மத்தியில் இருக்கின்றது. அது தொடர்பாக அந்த கேள்விக்கு இன்றைக்கு ஒரு பதில் ஒரு முடிவு ஒன்றும் சொல்ல இல்லாது. ஆனால் ஃபோர்ஸட் சொசைட்டி என்று அது ஒரு பெண்களுக்காக வேண்டி யூகேயில் ஒரு சொசைட்டி ஒன்று இருக்குது. அவங்க சொன்னாங்கள் என்றால் பிரெக்சிட்டோட அதில் பேட் நியூஸ் பெண்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் அவங்க டொமெஸ்டிக் வயலன்ஸில் ஒரு வீடால் வெளியால் வரைக்கல, இன்னொன்று என்றால் டிராஃபிக்கிங்கில் அப்படி என்று அந்த 3 வழியில் பெண்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுது என்று. ஏனென்றால் அந்த அரைவாசி ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் சட்டம் எல்லாம் கொடுத்தது யூரோப் நாட்டிலால் தான் எங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் எல்லாம் வந்து கொண்டே இருந்தது. ஸோ பார்ட் டைம் ஒர்க்கர்ஸுக்கு ஈக்குவல் பே ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்குறதுக்கு இப்போ இந்த சட்டமில் அந்த யூரோப்பியன் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைபியூனலுக்கு போகிறதுக்கே அந்த சட்டம் அரைவாசி பாவிக்கிறது அந்த யூரோப்பியன் யூனியன் டைரக்டிவ்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பாவிச்சு தான் நாங்கள் ஈக்குவல் ரைட்ஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டே இருந்தோம். அதெல்லாம் இல்லாமல் இருந்தோம் என்றால் எப்படி நாங்கள் திருப்பி பெண்களுக்கு ஈக்குவல் சேலரி எடுக்கிறது, இல்லாட்டிக்கு ஹவர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்ட்டு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்படி இந்த மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னென்ட் விமெனுக்கு என்ன மாதிரி ரைட்ஸ், மெட்டர்னிட்டி லீவ், பெட்டர்னிட்டி லீவ் அதெல்லாம் அரைவாசி யூரோப் நாட்டு தான் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்ட்டு தான் அவங்க சட்டம் கொடுத்தாங்க. அவை இந்த ரைட்ஸ் எல்லாம் இல்லாமல் போகும் என்று இப்போ பிரித்தானிய பாராளுமன்றம் இதற்கான சட்டங்களை வகுக்கும் பொழுது பெண்களுக்கான அந்த சலுகைகள் குறையும் அல்லது அவர்களுக்கான ஊதியம் அந்த சேலரி எல்லாம் குறையும் என்ற ஒரு எதிர்வு குரல் இருக்குதா? இப்படி மாற்றங்கள் கொண்டு வருவாங்களா? என்ன பிரச்சனை என்றால் ஓவரால் பிக்சர் எக்கானமிஸ்ட் சொல்கிறாங்க என்றால் economically Britain is going to be worse off என்று சொல்கிறாங்க பிரெக்சிட்டால். ஸோ அதனால் it's unemployment கூடிக்கொண்டு போகுதுன்ற மாதிரி தான் வரப்போகுது. இன்னொன்று என்றால் சேலரியை குறைக்க மாட்டாங்க, ஆனால் இன்ஃப்ளேஷன் might be higher. ஏனென்றால் கனகாசு செல்லும் ஒரு மாம்பழம் வாங்குறதுக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு தான் கூட நாங்கள் தான் செலவழிக்க வேணும் இல்லையா? ஏனென்றால் அந்த பிரெக்சிட்டால் என்ன அக்ரிமெண்ட் வரப்போகுது ட்ரேடிங்குக்கு என்று. ஸோ உங்களோட நாட்டில் வரக்கூடிய சாப்பாடு சாமான்கள் எல்லாம் அதெல்லாம் EU தான் ரெகுலேட் பண்ணி there was a trade deal agreement என்ன. ஸோ நாங்களும் ஃப்ரான்ஸில் இருந்து வைன் எடுக்கிறதுக்கு டேக்ஸ் கட்டேக்கல, அது குறையான டேக்ஸ் தான் நாங்கள் கட்டுறோம். நாங்கள் பிரெக்சிட்டால் வெளியால் வரைக்கல ஃப்ரான்ஸில் இருந்து நாங்கள் வைன் வேண்டினோம்டா 10% டேக்ஸ் வரும்ன்ற மாதிரி தான் இருக்குது. சரியான இப்போ நீங்கள் சொன்னது போல் ஒரு கஷ்டமான நிலைக்கு பிரித்தானிய நாடு தள்ளப்படும் வெரி போரர் கண்ட்ரியாக வரும் என்று சொல்லி எல்லாரும் பேசுகிறவர்கள் எல்லாரும் அந்த வார்த்தைகளை பிரயோகத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு பயங்கரமான விடயமாக இருக்கின்றது. இப்போ சாதாரணமான இப்போ அதிகமாக எங்களுடைய மக்களை பார்த்தால் எல்லாரும் தனியாக ஒரு சிறு தொழில் ஒரு கடை அப்படி வச்சிருக்கிற மாதிரி நிறைய இருக்குது. அவர்களுக்கான சட்டங்கள் பாதுகாப்புகள் எப்படி வரப்போகுது? உண்மையாக என்னென்ன இன்னும் அந்த பிரெக்சிட் டீலில் அதை பற்றி இன்னும் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று வரையில. இதெல்லாம் ஒரு ப்ரோட் டேர்ம்ஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ பாரிஸ் ஜான்சன் அவர் அந்த வித்ட்ரோல் அக்ரிமெண்ட்டில் பார்க்கல என்ன நாள் என்ன நேரம்
நார்தர்ன் ஐலண்ட் போர்டருக்கு என்ன நடக்க போகுது அதை பற்றி தான் யோசிச்சு கொண்டிருக்கிறார். ஸோ நேற்றைக்கு அவர் சொன்னவர் இன்னும் ஒரு வருஷத்துக்கு இடையில் நோ டீல் என்றால் நோ டீல் என்று நாங்கள் செய்ய போகிறோம், இன்னொரு எக்ஸ்டென்ஷன் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று அவர் நேற்றைக்கு சொல்லிட்டார், அனௌன்ஸ் பண்ணிட்டார். அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கல என்ன பிரச்சனை நடக்க போகுது என்றால் இந்த மாதிரி கேள்விகள் ஒரு சாதாரண மனுஷனுக்கு சம்பளம், கடைக்கு எப்படி சாமான்கள் வாங்குறது, அந்த மாதிரி கேள்விங்களுக்கு ஒரு பதில் இல்லாமல் தான் வரப்போகுது if there's a no deal Brexit. இப்போ நோ டீல்ன்று தான் வருமா இல்லாட்டி ஹாஃப் டீல், எப்படியான டீல் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அநேகமாக ஒரு ஹாஃப் டீலாக வரப்போகுதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். எதுக்காக வேண்டி என்றால் நோ டீலுக்கு என்ன பிரச்சனை என்றால் கணக்கு அந்த பிஸ்னஸ் கூடிய ஆக்கள் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுது என்றால் they're not going to be able to trade and a lot of the people that support the Conservative Party அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது to support them and அவங்களுக்கு விருப்பமான policies வர வேணும் என்று they'll be pressurizing the government. So அதனால் they'll be looking to make some form of a trade and தான் நான் ஹோப் பண்ணுறேன். நிறைய நான் வாசிக்கும் பொழுது கேட்கும் பொழுது எல்லாம் பல இடங்களில் இப்போ முக்கியமான பல கம்பெனிஸ் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு இப்போ மிக முக்கியமான ஒரு சிட்டியாக ட்ரேடுன்னு வரும்பொழுது லண்டன் இருந்தது இல்லையா? இங்கிலாந்து வந்து இப்போ பொதுவாக யூரோப்பியன் யூனியனும் சரி எந்த உலக நாடுகளும் சரி ஒரு சந்திக்கிற மிக முக்கியமான ட்ரேட் பாயிண்டாக லண்டன் இருந்ததை பார்த்துருக்குறோம். இப்போ வந்து பிரெக்சிட்னு அந்த பேச்சு வரும்பொழுதே பல கம்பெனிஸ் வந்து மிக முக்கியமான கம்பெனிஸ் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு தங்களுடைய தலைமையங்களை அல்லது ஆஃபீஸுகளை கொண்டு போகிறது, சிலது வந்து ஆம்ஸ்டர்டமை சூஸ் பண்ணுற விதங்களை நாங்கள் அறிஞ்சு கொண்டு இருக்கிறோம். இது எப்படியான ஒரு ஒரு பதட்ட நிலையை காட்டுற மாதிரியான மக்கள் மத்தியில் ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி ஒரு டென்ஷன் உண்டு உருவாகி இருக்கிறது இல்லையா? இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன அடிப்படையில் அவங்க விலகி போகிறாங்களன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? Sorry. Why they are leaving? Yeah. ஏன் அவங்க போகிறாங்கள் என்றால் அந்த யூரோப்பியன் யூனியன் அந்த பிளாக்ல இருக்கிற you access a wider market. ஸோ எங்களோட நாட்டில் 60 மில்லியன், ஆனால் யூரோப்பியன் யூனியனில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் and 290 மில்லியன் அப்படின்ற ஒரு பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அதனால் யூரோப்பில் இருந்து நீங்கள் வேலை செய்யக்கல. இன்னொன்றுண்டா you've already got the trade deal agreement outside of the European Union. So China or Japan, America's what அப்படியே ஒரு பெரிய ட்ரேடிங் பிளாக் கொண்டு இருக்குது. ஸோ அந்த அட்வான்டேஜுக்காக வேண்டி கம்பெனிஸ் அவங்க இப்போ யூரோப் நாட்டுக்கு போகிறாங்க. ஏனெண்டா ஒரு பிகர் மார்க்கெட், பெட்டர் ட்ரேடிங் டீல்ஸுக்காக வேண்டி. நான் என்ன யோசிக்கிறேன் என்றால் இதில் ஒரு உண்மையாக எங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ஒரு பெரிய கஷ்டமாக தான் வரப்போகுது. ஹையர் எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்கும் பயந்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று நான் யோசிக்கிறேன். ஆனால் இன்னொன்று என்றால் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்று நாங்கள் பார்க்க வேணும். ஏனெண்டா இதெல்லாம் ஒரு டூம் அண்ட் க்ளூம் என்று நாங்கள் யோசிச்சு கொண்டே இருந்தோம்னா தலை அடிச்சு கொண்டே இருப்போம். அப்படின்னு நாங்கள் வாழக்கூடாதுன்னு தான் என்ற அப்பா என்னை வளர்ந்துட்டார். ஸோ அதனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டர்ப்ரினர்ஸுக்கு, பிஸ்னஸ் ஆக்களுக்கு. எங்கெங்கே அந்த மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதில் நாங்கள் வந்து சேருவோம் என்று. தமிழ் கம்யூனிட்டி ஒரு பெரிய கம்யூனிட்டி, ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி நாங்கள் எடுக்க வேணும். அப்படி இருந்தால் we can support Tamil entrepreneurs to try and fill up the market gap, and that I really want to push today. நிச்சயமாக பெரிய பெரிய பலமுள்ளவர்களாக நாங்கள் பொருளாதார ரீதியாலும் சரி கல்வி ரீதியாலும் சரி மிக பலம் வாய்ந்த ஒரு சமூகமாக நாங்கள் வளர்ந்து கொண்டு வரோம் இந்த புலம்பெயர்ந்த நாட்டில். நீங்கள் சொன்னது மாதிரி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டை தளமாக்கி கொள்ள எங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு நாங்கள் எல்லாரும் தயாராக வேணுமென்றது சுபாஷினியுடைய பலருக்கு பல திட்டங்கள் இருக்கலாம். நாங்கள் நிச்சயமாக எல்லோரும் சேர்ந்து அது என்ன நடக்க போதுன்ற பயமான பக்கத்தையே நெகட்டிவான பக்கத்தையே பார்த்து கொண்டிருக்காம பாசிட்டிவான வழியை கண்டுபிடிக்கணும். கஸ்தூரி, உங்களுடைய கேள்விகள். இந்த பிரெக்சிட் வந்து இவ்வளவு பாதிப்புகளோ அல்லது வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகுது, மற்றது விலை பொருட்கள் விலைகள் வந்து நீ அதிகரிக்க போகுது. இப்போ இவ்வளோ பாதிப்புகளும் இருந்து கொண்டும் அந்த பிரெக்சிட்டுக்கு வந்து நாங்களோ இல்லை பிரித்தானிய மக்களோ வாக்களிச்சிருக்கணும்னு சொன்னால் அதில் மெயின் ரீசன் வந்து அந்த ஐரோப்பிய நாட்டிலிருந்து வந்த மக்கள் வந்து அதிகரித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றது அந்த ஒரு ரீசன் தானோ அல்லது அதை தாண்டி
வேற இருக்கிறதா? வேறு காரணம் இருக்குது என்றால் அந்த ஐரோப்பியில் அந்த வார சட்டங்களை அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ என்னென்றால் ஃபார் எக்ஸாம்பிள் கனாக்களுக்கு அந்த யூரோப்பியன் ஹியூமன் ரைட்ஸ்ன்ட்டு அதை ஒரு எரிச்சல் மாதிரி அவங்க கடைசியாக 2009 இருந்து கதைச்சு கொண்டே இருக்கிறாங்கல்ல என்ன. ஸோ ரெஃப்யூஜிஸை பற்றி அந்த மாதிரி கதையில் வரைக்கல. ஸோ கிரீஸில் இருந்து கனாக்க சிரியாவில் இருந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த கதையில் கேட்டு அவங்களுக்கு இப்போ அந்த ஆப்ளிகேஷன்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இப்படி என்று செய்கிறாங்கன்னு யோசிக்கிறேன். இந்த பாதிப்பு வந்து இப்போ ஏசியன் கண்ட்ரியிலிருந்து வந்து இந்த அகதி அந்தஸ்து கோர்றாக்களுக்கு ஃப்யூச்சரில் பாதிப்பு வராதா? இப்படி அங்கேருந்து வந்து அகதி அந்தஸ்துகள் வந்து கோரிக்கொண்டிருக்கின்றன சிரியாவிலிருந்தோ அல்லது இப்போ நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து வந்து இந்த தங்களோட தஞ்சம் கோரைக்குள்ள ஃப்யூச்சரில் வந்து ஏசியன் கண்ட்ரிலேருந்து வர மக்களையும் வந்து இவங்க ஏதாவது தடை செய்கிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குமா அந்த பிரெக்சிட் மாதிரி? ஐ மீன் உங்களோட கேள்வி எனக்கு அசைலம் சீக்கிங் கேட்டகரிஸ் இமிக்ரேஷன்ஸ் வாரது இப்போ கூடுதலாக சிரியா அங்கேருந்து வந்தவங்க எல்லாரையும் இவங்க உள்ளுக்க அக்செப்ட் பண்ணுறதுக்கோ அல்லது அசைலம் கொடுக்குறதுக்கோ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. இதே மாதிரி ஏஷியன் ஸ்ரீலங்கா அந்த பக்கத்துல இருந்து வர ஆட்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமா? எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க? ஐ மீன் இப்போ இருக்கிற சட்டம், இப்போ இருக்கிற அரசியல்வாதி கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் பயங்கரமான ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க asylum seekers-ஓட. Preeti Patel has been headlining this in terms of stopping a lot of unfounded claims and அது ட்ரீஸை மே இந்த காலத்தில் இருந்து இப்படி போய்கொண்டே இருக்குது ஹோம் ஆஃபீஸில். என்ன பிரச்சனை என்றால் அசைலம் ரைட்ஸ் எல்லாம் யூரோப் நாட்டால் தனியாக இல்லை, எங்களுக்கு ஒரு set of laws ஒன்று இருக்குது. ஸோ we're subject to the we're subject to the United Nations Convention on Refugees. ஸோ அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் கணக்கு ஏற்பாட்டெல்லாம் இருக்குது. ஸோ எங்களுக்கு சட்டம் எல்லாம் இருக்குது. என்ன பிரச்சனை என்றால் எப்படி அந்த ரெஃப்யூஜிஸ் இந்த நாட்டுக்கு வராங்கன்னு தான் போல தான் அந்த பிரச்சனை வரப்போகுது. ஸோ யூரோப் நாட்டால் வந்தாங்கள் இட்ஸ் கோயிங் டு பி மோர் லைக்லி they'll be refused. என்னென்னா அவங்க யூரோப் நாட்டில் இருந்த நாட்டில் தான் அவங்க அசைலம் கிளைம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூரோப் டைரெக்டாக யூகேக்கு வந்தாங்கள் என்றால் should be fine என்று சொல்லுவாங்க. சரி, நாங்கள் நிறையவே கேள்விகள் பிரெக்சிட் தொடர்பான கேள்விகள் நிறையவே இருக்கின்றன. சுபாஷினிகிட்ட இயலுமான வரை சுபாஷினி எங்களுக்கு அது பதிலளிப்பான்னு நினைக்கின்றேன். ஒரு சிறிய வர்த்தக இடைவேளைக்கு செல்ல இருக்கின்றோம். அதனை தொடர்ந்து சுபாஷினியோடும் எங்களுடைய பிரெக்சிட் தொடர்பான கேள்விகளோடும் இணைந்திருக்கலாம். நேர்களை மீண்டும் அன்போடு காலக்குறி நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். பிரெக்சிட் தந்த பயங்கரத்தில் பல கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு எங்களுடைய கேள்விகளுக்கு, எங்களுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் தருவதற்காக அல்லது அந்த பதில்களை நாங்கள் தேடி கண்டடைவதற்கான வழியை சமைப்பதற்காக எங்களோடு குற்றவியல் வழக்கறிஞர் சுபாஷினி நாதன் அவர்கள் இருக்கின்றார். எங்களுடைய கேள்வியோடு இணைந்து கொள்ளலாம். சுபாஷினி, நாங்கள் நிறையவே பேசியிருந்தோம் சிறிய இடைவேளைக்கு முதல். இப்போ கூடுதலாக பெண்கள் தொடர்பான பிரச்சனை, பெண்கள் தொடர்பான அக்கறை, பெண்கள் தொடர்பான பாதுகாப்பு தொடர்பாக இந்த பிரெக்சிட்டோடு இன்னும் கேட்கலாம்னு இருக்கிறேன். NHS விஷயம் இப்போ தேசிய சுகாதார சேவைகள் வந்து இப்போ பெண்களுக்கு நாங்கள் இப்பொழுது ஒரு மகப்பேறு அல்லது பிள்ளை பெறுகிறது, அது தொடர்பான பாதுகாப்பு அல்லது அதுக்குரிய வழிமுறைகள் மிகவும் இலகுவாகவும் மிகவும் பாதுகாப்பானதாகவும் இலகுவான முறையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நிறையவே வசதிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. இப்போ NHS வந்து பிரெக்சிட்டுக்கு பிறகு ப்ரைவேட்டைஸ் ஆகும், ஒரு அப்படி கொண்டு போகப்படும் என்று சொல்லும் பொழுது இப்படியான சலுகைகள் அல்லது இப்படியான பாதுகாப்புகள் பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஐ மீன் முதலாவது ரஜிதாக்கா பிரெக்சிட்டால் NHS-ஐ ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதில்ல. அவங்க அந்த கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் பாலிசியால் தான் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஸோ தேர் ட்ரைங் டு செல் ஆஃப் parts of the NHS. ஆனால் அது பிரெக்சிட்டால் என்று சொல்லல. அது முதலேயாகவே அவர்களுடைய திட்டம் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய
அவங்களுக்கு முதலே அவங்களோட திட்டமின்றி இல்லை, அவங்க அப்படி தான் நடந்து கொண்டே இருக்கிறாங்க. என்ன 1945 இருந்து எங்களுக்கு ஒரு NHS ஒன்று இருக்குது, ஃப்ரீ ஹெல்த் கேர் எல்லாருக்குமுக்கு. அந்த World War IIக்கு பிறகு தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணினது. அந்த மக்களுக்கு சோமில்லாத மக்களுக்கு டாக்டர் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த நிலைமையில் தான் ஒரு ஓருக்கு பிறகு பிரச்சனைகள் இருந்தது. ஸோ அதனால் NHS எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை இப்போ ஆசைக்காக வேண்டி த செல்லிங் ஆஃப் த சர்வீசஸ். ஸோ சில சர்வீஸை ப்ரைவேட்டைஸ் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸ் அதை டூ மச்ன்ட்டு அதை விற்று கொண்டே இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்ட்டு சில நேரம் நான் யோசிக்கிறதுண்டா, worst case scenario NHS-ஐ கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டைஸ் பண்ணினாங்க என்றால் we're looking at a situation in which எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் எடுக்க வேணுமெண்டு. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கல அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு மாதம் உங்களோட சம்பளத்தில் இருந்து நீங்கள் கட்டி கொண்டு போகணும். And it's going to be a lot more compared to what we pay at the moment without NI contributions. அதுக்கு மேலால் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ஒரு பிள்ளையை பெற்றுறதுக்கு ஆசை பில் வரும். ஸோ அமெரிக்காவில் நான் பார்த்தேன், நான் $26,000 அவங்க பில் கட்டுறதுக்கு கேட்டாங்க. என்னடா ஃபோர்செப்ஸ் டாக்டர் வந்தது, மிட்வைஃப் வந்ததுக்கு, மருந்து எடுக்கிறதுக்கு, அந்த விஷயத்தால் அப்படின்ட்டு ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஒவ்வொரு சார்ஜ். ஒரு சார்ஜ் $500 பிள்ளைய தூக்குறதுக்கு அவன்டி தான் அவங்க சார்ஜ் பண்ணிட்டாங்க. அந்த அளவில் ஒரு ஹெல்த் கேர் அவங்க ப்ரைவேட்டைஸ் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. காசு எடுக்கிறதுக்காக வேண்டி தான் கம்பெனிஸ் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. எப்படி ஒரு பெரிய சர்வீஸை நாங்கள் சின்னாக்கி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஃபீஸ். ஸோ ராயனேரில் நீங்கள் போயே தேக்கல, ஒரு பேக் கொண்டு போய்க்கல, அதுக்கே ஒரு ஃப்ரீ. இன்னும் ஒரு 3-5 வருஷத்தால் கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு இடம்னா அதுக்கும் ஒரு ஃபீண்டு இருக்கலாம். என்ன அந்த அளவுக்கு தான் நாங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதான் அப்போ இதுக்கான ரிஜெக்ஷன் இல்லை அப்ஜெக்ஷனை இந்த பார்லிமெண்ட்ரியில் மற்ற MP மேஸ் அல்லது மற்ற ஆக்கள் அதுக்கு ரிஜெக்ஷனை சொல்லலாம். அதான் இந்த சட்டத்தை வகுக்கும் பொழுது அல்லது கொண்டு வரும் பொழுது என்ன பிரச்சனை என்றால், நான் ஒரு டாக்டர் இல்லை, ஸோ அந்த இன்ஸ் அண்ட் அவுட்ஸ் எனக்கு முழுசாக தெரியாது. ஆனால் அந்த NHS அது ஒரு ட்ரஸ்டாக நடத்தி கொண்டே இருக்குது. ஸோ அந்த அரசியல்வாதி அவங்க அந்த ஃபண்டிங்கை நிப்பாட்டேக்கல, அந்த ட்ரஸ்ட் தான் வெளியால் சோர்ஸஸில் இருந்து பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஸோ ஐம் நாட் டூ ஷூர் என்ன நடக்க போகுதுன்ட்டு சொல்லலாம். அது ஆனால் Brexitல நீங்கள் சொன்னீங்க, Brexitம் NHSல ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது, அது ஒரு கஷ்டமான காலம் வரப்போகுதுன்ட்டு. அரைவாசி ஹெட்லைன் நியூஸ்ன்றால் அந்த மருந்து அந்த மருந்தோட காஸ்ட் எல்லாம் கூடிக்கொண்டு போகுதுன்ட்டு தான் பிரச்சனை. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள் இப்போ ஸ்டாக் பைலிங்ன்ட்டு செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ they advise pharmacists advise not to stockpile at home. ஆனால் NHS ட்ரஸ்ட் எல்லாம் மருந்து தேடிக்கொண்டே இருக்கிறாங்க, வேண்டிக் கொண்டே இருக்கிறதுக்கு. என்னடா Brexit என்றால் அந்த யூரோப் நாட்டில் இருந்து சீப்பாக மலிவாக மருந்து எடுக்கலாதுண்டு பெரிய பயங்கரமான விஷயங்கள் தான் இருக்கின்றது. கஸ்தூரி, உங்களுடைய இந்த Brexit யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் இங்கே 10 இயர்ஸுக்கு மேலே இல்லை 5 இயர்ஸுக்கு மேலே இங்கே ஃபேமிலியாக செட்டில் ஆகியிருக்கு. நம்ம தமிழாக்களோ இல்லை வேறு கண்ட்ரி பீப்புள்ஸ் அவ ஸ்டில் அவங்க தங்களோட பாஸ்போர்ட்லேயே இங்கே இருக்கிறாங்க, யூரோப்பியன் பாஸ்போர்ட்லேயே. இல்லை அந்த லைசன்ஸ் கூட யூரோப்பியன் லைசன்ஸ் தான் வச்சிருக்கணும். அவங்க இப்போ இந்த Brexit பிறகு இந்த லைசன்ஸோ அல்லது பாஸ்போர்ட்டோ கண்டிப்பாக மாற்றினாத்தான் இந்த நாட்டில் இருக்கலாமோ அல்லது அவங்களோட நிலையாக வெளியேறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு இன்னும் ஒரு முடிவு ஒன்றும் வேற இல்லை. என்னென்றால் அந்த கீ டேட் 2022 அதான் சொல்கிறாங்க. அதுக்கிடையில் யூ காட் டு பி ரெடி என்று. ஆனால் 2022 இடையில் இருக்கலாம் என்று இருக்குது. என்னென்றால் ஸோ anyone அந்த 5 இயர்ஸுக்கு இருக்குது, உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. என்னொன்றுண்டா ஃப்ரீ மூவ் அந்த ட்ரான்சிஷன் நேரத்தில். ஸோ 2022 will be full split. ஸோ அந்த ட்ரான்சிஷன் நேரத்தில் ஸோ இந்த வருஷம் அடுத்த வருஷம் அந்த நேரத்தில் நீங்கள் போய் இன்னொரு நாட்டில் போய் வேலை செய்யுது அப்படின்ட்டு செய்யலாம்ன்ட்டு இருக்குதுன்ட்டு
there's an agreement இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The other thing is that in terms of Brexitக்கு பிறகு அந்த residency rights retain பண்ணுறதுக்கு நீங்கள் ஹோம் ஆஃபீஸில் போய் EU settlement ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னா there's a huge backlog. ஆக்கள் EU settlement ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. EU settlement ஸ்கீமில் இருக்கிற people that are eligible for it are obviously EU nationals. இல்லாட்டிக்கு உங்களோட புருஷன் ஃபேமிலி ஆக்கள் அவங்களே EU nationals என்றால் you may be eligible. அதுக்கு ப்ளீஸ் சீக் இண்டிபெண்டன்ட் இமிக்ரேஷன் அட்வைஸ் என்று நான் முதலே சொல்கிறேன். இமிக்ரேஷன் வந்து இப்போ சில பேர் வந்து இங்கே ஹவுசிங் பெனிஃபிட்டில் ஃபுல் பெனிஃபிட்லேயே இருக்கணும். இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து ஆக்க நீங்கள் இப்போ அவங்க வந்து இப்போ செட்டில்மெண்ட் வீசாவுக்கு அப்ளை பண்ணிக்க அவைக்கு அந்த வீசாவுக்கு வந்து தாக்கம் ஏற்படுத்தாது. இப்போ நார்மலாக வந்து 6 months அவங்க நிறைய கேட்குறவங்க தான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதில் வந்து அவைக்கு எஃபெக்ட் பண்ணாது. இப்போ பெனிஃபிட்லேயே அவங்க ஸ்டில் இருந்துருக்குறாங்க தானே அப்படி. ஸோ அவங்களுக்கு எதுக்காக வேண்டி பெனிஃபிட் கொடுத்தாங்கன்னு முதல் பார்க்க வேணும். என்னென்னா அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட்டு அந்த டைரக்டிவ் ஒன்று இருந்தது. அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட்டில் ஒர்க்கர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு லைக் கேட்டகரிஸ் ஆக்கள் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வேலை இங்கே இந்த நாட்டில் வேலை செய்த நீங்கள் என்றால் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுசிங் பெனிஃபிட்ஸ் அந்த வாடகைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்தில் இட்ஸ் கோயிங் டு ஸ்டில் கண்டினியூன்ட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இங்கே வந்து பெனிஃபிட்ஸுக்கு மட்டும்தான் வந்து இருக்கிறீங்கள் என்றால் you've got to show a valid reason. நீங்கள் எதுக்காக வேண்டி அந்த EU treaty rights பாவிச்சு கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் வேலையை தேடி கொண்டு இருந்தீங்கள் என்றால் இட்ஸ் ஃபைன். ஆனால் நீங்கள் சும்மா இருந்தீங்கள் என்றால் ஒரு பிரச்சனை தான். எஃபெக்ட் பண்ணுமென்னு சொல்கிறீங்க. எஃபெக்ட் பண்ணும். நீங்கள் வேலையை தேடையில்லை என்றால், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இல்லை என்றால், உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர் இல்லை என்றால், இப்போ நீங்கள் வேலையும் செய்யலை என்றால் அதெல்லாம் உங்களுக்கு பாதிக்கப்படும் என்று இருக்குது. That's only because அது crack down பண்ணுறதுக்கு there's going to be, I think இந்த கிளைமேட்டில் அதை crack down பண்ணுறதுக்கு கணக்கு சட்டங்கள் வரப்போகுதுன்ற மாதிரி இருக்குது. சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு மாணவர்கள் என்று பார்க்கும்பொழுது இப்போ யூரோப்பியன் யூனியனில் இருந்து பல மாணவர்கள் இங்கே பல்கலைக்கழகங்களில் வந்து யூனிவர்சிட்டிஸில் வந்து படித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கான இப்போ ஃபீ வந்து இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வரும்போது எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்குரிய காசு பேமெண்ட் கட்டணம் தான் செலுத்த வேணும். இப்போ பிரெக்சிட் ஆன உடனே யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற மாணவர்கள் இங்கே படிக்க வரவர்களுக்கான கட்டணம் எப்படி இருக்க போகுது? கட்டணம் இன்டர்நேஷ்னல் ஃபீயாக இருக்குமா? அப்படி இருந்தால் அவர்கள் தொடர்ந்து இங்கே இந்த பல்கலைக்கழகங்களுக்கு வருவார்களா இல்லையா? எப்படி அநேகமாக அவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபீ தான் கட்டுறதுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கு சில யூனிவர்சிட்டி பொறுத்தவரை தான் இருக்குது. மேபி சம் யூனிவர்சிட்டிஸ் யோசிப்பாங்க எங்களுக்கு ஃப்ரான்ஸுக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்குது, அவங்கள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்களை அவங்க கூப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஆசை அப்படின்ட்டு reduced fees அப்படின்ட்டு மேபி they might do a 3-stage fee என்ன. So UK fees, EU fee and international fee. It's all speculative. இப்போ ஒரு ஆன்சர் ஒன்றும் இல்லை அதுக்கு. ஆனால் என்ன பிரச்சனை என்றால் இன்னொன்று யோசிக்கலாம், அந்த EU நாட்டில் இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் கட்ட வேணும். எதுக்கு என்றால் ஹெல்த் கேர் அப்படின்ட்டு அவங்க அதுக்கும் பார்க்க வேணும். ஸோ there's going to be extra costs outside. ஸோ அதனால் it's a tricky situation தான் நான் யோசிக்கிறேன். ஸ்காலர்ஷிப்ஸ்ன்ட்டு பார்க்க வேணும். கணக்கு கம்பெனிஸில் ப்ரைவேட் கம்பெனிஸில் அந்த யூரோப் பிள்ளைகளுக்கு இல்லாட்டிக்கு இன்டர்நேஷ்னலாக படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது. அதை ப்ளீஸ் ரீசர்ச் தேடி அப்ளை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். இதை விட நாங்கள் மிக குற்றவியல் வழக்கறிஞராக இருக்கிறீங்க. இது உங்களுக்கு விருப்பமான ஏரியா குற்றங்கள், கிரிமினல்ஸ் கண்டுபிடிக்கிறது. இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கைக்குள்ள வார அந்த குற்றங்களை கிரைம்ஸ் எல்லாம் இலகுவாக இங்கே குற்றம் செஞ்சுட்டு அங்கே ஓடி ஒழிக்க இல்லாது, அங்கே குற்றம் செஞ்சு இங்கே ஓடி ஒழிக்க இல்லாது, அப்படி ஒரு கட்டுக்கோப்பு வரையறை மிக இலகுவாக அவர்களை கண்டுபிடிச்சு அவர்களுக்கான தண்டனை வழங்குறதோ இருந்தது. இப்போ பிரெக்சிட்டுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? இப்போ அந்த அப்படி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இலகுவாக இருக்குமா அல்லது இங்கே குற்றங்கள் அதிகரிக்குமா? எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? முதலாவது நான் சொல்லுவேன், நான்
குற்றம் செய்கிற ஆளுக்கு நான் தேட மாட்டேன், நான் அவங்களுக்கு உதவி கொடுக்குறது. குற்றம் செய்கிற ஆளுக்கு. ஸோ கிரிமினல் டிஃபென்ஸ் லாயராக தான் நான் வேலை செய்கிறது. என்னென்னா எக்ஸ்ட்ரடிஷன் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி என்றால் அதில் 2 நாட்டில் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு குற்றம் லைக் உங்களுக்கு தேவையான கொலைகாரன் இருக்குது, உங்களுக்கு தேவையான திருடன் ஒன்று இருக்கிறார், அதுக்கு இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது. யூரோப் நாட்டில் இப்போதைக்கு ஒரு ஈஸியான அக்ரிமெண்ட் பார்ட் 1 ஈஸியாக நீங்கள் ஒரு ஆளை இன்னொரு யூரோப் நாட்டிலுக்கு அனுப்புறதுக்கு ஈஸியாக போகலாம் என்ற மாதிரி. ஸோ ஆனால் பிரெக்சிட்டுக்கு பிறகு அது இப்போ பார்ட் 2 இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸோட வரப்போகுது. அப்படி என்றால் ஒவ்வொரு கேஸும் ஒரு புது விசாரணைக்கு வரப்போகுது. ஸோ அந்த ஆளுக்கு அந்த தேவையான சாப்பாடு வரப்போகுதா, 3 நேரத்தில் ப்ரிசனில் இருக்கல அவங்களுக்கு தேவையான செல் ஸ்பேஸ் வரப்போகுதா, அவங்க ஃபேர் ட்ரையலுக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற கேள்வியிலும் நாங்கள் கேட்டுத்தான் ஒரு ஆள் அனுப்பலாம். ஏன்னா எங்களுக்கு அந்த யூரோப்பியன் ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன்ஸில் எங்களுக்கு அந்த ரைட் டு லைஃப், ப்ரொடெக்ஷன் ஆஃப் லிபர்ட்டிஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டோர்ச்சர் அப்படின்ட்டு நாங்கள் கணக்கு ரைட்ஸ் எல்லாம் நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு தான் இருக்க போகிறோம் பிரெக்சிட்டுக்கு பிறகு. ஸோ அதனால் அந்த கேள்வியிலும் நாங்கள் கேட்போம். என்ன சரி, இப்போ இந்த பிரித்தானிய நாட்டில் பிரெக்சிட்டுக்கு பிறகு குற்றங்கள் அதிகரிக்க சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்க மாட்டேன். என்னடா போகிற கண்ட்ரியாக போகுதுன்னு சொல்லி ஒரு எதிர்வு கூறல் ஒன்று இருக்குது, ஒரு ப்ரடிக்ஷன் ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ இதில் இந்த க்ரைம்ஸ் வந்து அதிகரிக்குமா இங்கே இந்த நாட்டில்? ஸோ அநேகமாக என்ன நடக்கும் என்றால் கணக்கு குற்றம் நடக்கிற இடங்களில் இட்ஸ் a மிக்ஸ். என்ன பாவர்ட்டி தான் ஒரு மெயின் கோஸ்ன்ட்டு தான் இருக்குது. பாவர்ட்டி பேர்ந்து இன்னொன்று என்றால் அந்த ட்ரக் அப்யூஸ் அப்படி என்று போய்க்கில் தான் அவங்க குற்றங்கள் நடக்கும். ஸோ அதனால் if the economy goes down கணாக்களுக்கு அந்த டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இன்னொன்று இன்றைக்கு என்ன சாப்பாடு இருக்குதுன்ட்டு அவங்க போய் திருடுவாங்க, இல்லாட்டிக்கு இன்னும் கலவை எடுத்து சாப்பிடுவாங்கள்ல என்ன. ஸோ அதனால் இட்ஸ் லைக்லி தட் we might see an increase in crime rates. என்ன பிரச்சனை என்றால் இப்போ இருக்கிற கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் in the current situationல like can't handle how many criminal cases we've got. kind of cases நான் எனக்கு இருக்குது, அதில் கேட்காமல் கொண்டே இருக்கிறாங்க. என்னென்னா அவங்களுக்கு கோர்ட்ஸில் இடம் இல்லை. ஸோ there's a huge knock back effect. கணக்கு police officers கொண்டு வர போகிறாங்க, ஆனால் அந்த police officer இந்த கேஸஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கே ஆக்கள் இல்லை, அதுக்கு கேட்குறதுக்கே நீதவான் இல்லை அப்படின்னு மேல் கொண்டு போய்க்கல. இப்போ எனக்கு அண்மையில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருவருடைய வீட்டில் களவு போயிருக்கிறது. நகை ஜுவல்லரிஸ் முழுக்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களா. அப்போ போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு அவரெல்லாம் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, சரி நீங்கள் உங்களுடைய இன்சூரன்ஸ் இருந்தால் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க, இதெல்லாம் எங்களுக்கு பெரிய கேஸ் அடுத்துக்குள்ளே இல்லாத எங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இன்னொரு இடத்துல வந்து இதெல்லாம் இந்த அண்மையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு இதுகளை குற்றங்களாக பார்க்கிறனால், இன்னொரு நண்பர் வீட்டில் அவர் தனியாக இருக்கும் பொழுது அவருடைய வீட்டில் வந்து கதவை உடைச்சு கொண்டு வந்து 3 பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ களவு வந்து இலகுவாக, ஆனால் போலீஸ் அதை பெருசாக பொருட்படுத்துவதாக தெரியவில்லை. அப்போ இது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு பயங்கரமான நிலையை உருவாக்குன்ற விஷயமா இருக்குது. போலீஸ் வந்து அந்த கேசஸ் எடுக்காவிட்டால் அப்போ என்ன அவர்கள் யார்கிட்ட போய் முறையிடுவது, என்ன செய்வது? அதான் பிரச்சனை. இப்போ அதுக்கு ஒரு பதிலண்டா விஜிலாண்டி ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களோட இந்த நாட்டில் எங்களுக்கு அஜித் இல்லை, ரஜினிகாந்த் இல்லை, அவங்க வந்து எல்லாருக்கும் காப்பாற்றுறதுக்கு. ஸோ ஆனால் என்னென்றால் அந்த போலீஸ் அவங்க ஒரு கேஸ் பாட்டேக்கில் அந்த தொடர்பாக அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணல என்றால் அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேணும். நீங்கள் விக்டிம்ஸ் ரைட் ரிவ்யூன்ட்டு இருக்குது, அதை நீங்கள் ப்ரிசியூ பண்ண வேணும். ஏனென்றால் கடைசியாக உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட யூ சே எங்களுக்கு க்ரைம் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குதுன்ட்டு, ஆனால் சில நேரம் அவங்க எதுக்காக வேண்டியோ ஒரு சாட்டாத அதிகமான தமிழ் ஆக்களுக்கு அது இக்னோர் பண்ணப்பட்டதா போலீஸ்கிட்ட அவங்க ரிப்போர்ட் பண்ணியும் அவங்க வந்து
இது நாங்கள் கூட கேஸ் எடுத்துக்கொள்ள இல்லாத எங்களுக்கு அடுத்த வேலை இருக்குன்னு சொல்லி போனதாகத்தான் பலர் என்னிடம் முறையிட்டதை நான் பார்க்குறேன். அப்போ ஒரு அந்த மைனாரிட்டி ஆக்களுக்கு ஒரு இக்னோரன்ஸாக இருக்கிறதாக நான் அப்படி பார்க்கலாமா? சில நேரம் அந்த கல்ச்சுரலமாக இருக்கலாம், ஒரு பயஸ் உண்டு என்று இருக்கலாம் என்று யோசிக்கலாம். ஆனால் அது ஒரு சந்தேகம் இருக்கலாம். இல்லை அது அப்படி அவர்கள் இக்னோர் பண்ண போலீஸ் இக்னோர் பண்ண அவர்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம்னு சொல்லி நான் என்ன முதலாவது உங்களோட எம்பிக்கு நீங்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுதுங்க. ஏனென்றா அவங்களுக்கு தான் உங்களோட வாய்ஸ் பார்லிமெண்ட்டில். ஸோ அவங்கள நீங்கள் vote பண்ணல என்றாலும் they represent your area. victims right of review என்று இருக்குது, நீங்கள் அதுக்கும் போங்கோ. நீங்கள் கம்ப்ளைண்ட் ஒன்று செய்யுங்கோ. பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு அவன் மகனுக்கு 3 ஆட்கள் வந்து அடிச்சது, அந்த மாதிரி அளவில் இட்ஸ் a burglary and armed with arms etc. அதில் போகிறதுக்கு has to be taken seriously என்று தான் நான் யோசிக்கிறேன். ஆனால் சீரியஸான கேசஸ், பெண்களுக்கு பாதிக்கிற கேசஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. லைக் ரேப் கேசஸ், which is a shame. ரேப், domestic violence cases எல்லாம் எவிடன்ஸ் காணாதுக்காக வேண்டி அது கோர்ட்டுக்கு கொண்டு வராமல் அதை ட்ராப் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. and that's a bad story for women என்று தான் நான் யோசிக்கிறது. நீங்கள் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் தொடர்பான பாதுகாப்பு சட்டங்கள் வந்து யூரோப்பியன் யூனியனால் கூட அதிகமாக இருக்கிறதாக சொன்னீங்க இல்லையா? அப்போ இந்த பிரெக்சிட்டுக்கு பிறகு எப்படியான சட்டம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகுது? ஐ மீன் என்னென்றால் அந்த EU பிரெக்சிட்டோட அந்த நீங்கள் ஒரு நீங்கள் லெட்ஸ் சே நீங்கள் ஃப்ரான்ஸில் கல்யாணம் கட்டி உங்களோட புருஷன் மேலே உங்களை அடித்து கொடமை சித்ராவு எல்லாம் கொடுத்துட்டார், அதனால் நீங்கள் ஓடிட்டீங்க, ஒரு ரிஸ்ட்ரெயினிங் ஆர்டர் எடுத்துட்டீங்க, ஓகே இனிமேல் நீங்கள் வராதுங்க உண்டால் அதை அப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி அந்த ரிஸ்ட்ரெயினிங் ஆர்டர் would have covered France பிரெக்சிட்டுக்கு முதல். பிரெக்சிட்டுக்கு அப்புறம் அந்த ரிஸ்ட்ரெயினிங் ஆர்டர் யூகேக்கு மட்டும்தான் கவர் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் அந்த பிரச்சனை என்றால் டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு ஒரு there's 2 different ways. முதலாவது அந்த இருக்கிற சட்டமை தொடங்கி கொண்டு போவாங்கன்னு தான் ஒரு நம்பிக்கை இருக்க வேணும். ரெண்டாவது என்றால் அந்த யூரோப் நாட்டில் வந்த சட்டங்கள் to protect people, European nationals especially, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு செய்வாங்கன்னு இருக்கலாம். Unfortunately, there's no clear answer at the moment. மிக்க நன்றி. இறுதியாக கேள்வி இருக்கா கஸ்தூரி? ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வந்து இலகுவாக பயணம் செய்து கொண்டு வந்து நாங்கள் நினைச்ச உடனே இன்றைக்கு இரவு நாளைக்கு உடனே போகக்கூடிய மாதிரி இருந்தது இவ்வளோ காலம். இப்போ பிரெக்சிட்டு பிறகு அந்த நிலை வந்து இருக்காது. அவ்வளவு அதே மாதிரி தான் இப்போ வீசா வந்து அப்ளை பண்ணி நேஷனாலிட்டியில் இருக்கிறவங்க வந்து வீசா அப்ளை பண்ணி தான் நாங்கள் போக வேண்டிய ஒரு சாத்தியக்கூறு வருமா அல்லது வெயிட் பண்ணி போக வேண்டும் அப்படியான சூழ்நிலைகள் ஏற்படுமா? அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நீங்கள் திருப்பி பாஸ்போர்ட்டை செக் பண்ணணும். 6 மாதத்துக்கு முதல் உங்களுக்கு எக்ஸ்பயர் என்றால் நீங்கள் போகிறதுக்கு போகக்கூடாதுன்ட்டு தான் இப்போ சொல்கிறாங்க. ஸோ எடுத்து போக வேண்டுமா? இப்போ ஃப்ரான்ஸுக்கு போகிறேன்னா இருக்கிறவங்க இன்னும் அதுக்கு ஒரு முடிவு ஒன்றும் வரையில. ஐ திங்க் 2022க்கு இட் மைட் பி எலக்ட்ரானிக் வீசாண்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி செய்கிறதுக்கு அப்படி ஒரு வழி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கலாம். மிக விரைவாக வீசா இதில் பெற்றுக்கொண்டு பயணம் இலகுவாக செய்யக்கூடிய சரி, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். சுபாஷினி, மிக்க நன்றி. நீண்ட பல கேள்விகள், பல விதமான ஏரியாக்களில் நாங்கள் உங்கள்ட்ட கேள்வி கேட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டு முதலியால் மிக முக்கியமானது NHSலையும் சரி, கிரிமினல்ஸ்லேயும் சரி, மற்றது பெண்கள் தொடர்பான பல கேள்விகள் எல்லாம் நிறையவே எங்களுக்கு ஒரு எங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிற அளவுக்கு உங்களுடைய பதில் நிறையவே இருந்திருக்கு, பலருக்கு ஆதரவாக இருக்கும். இந்த பிரெக்சிட் தொடர்பாக பயப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு என்ன இறுதியாக சொல்ல போகிறீங்க? பிரெக்சிட் தொடர்பாக ஒரு டென்ஷனில் இருக்கிற நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்ததுக்கே நாங்கள் என்ன ஓடி நாங்கள் என்று நீங்கள் யோசிக்க வேணும். என்ன சண்டை கொலை கவர்மெண்ட் ஸ்டேட் கிரைம்ஸில் நாங்கள் ஓடி வந்து தப்பி வந்துட்டோம். அதை யோசித்து you've got to be strong. நாங்கள் தமிழாக்கள் எங்களுக்கு ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது. ஸோ நம்பிக்கையோட we'll support each other and hopefully get out of this mess.
மிக நன்றி சுபாஷினி. மிகவும் சேர்ந்து எந்த சவால்களையும் ஒன்றாக சேர்ந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிக பலமான ஒரு சமூகமாக நாங்கள் எழுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக கூட நாங்கள் இந்த பிரெக்சிட்டை பார்க்கலாம் என்பது எங்களுடைய அன்புக்குரிய சுபாஷினுடைய கருத்தாக இருக்கின்றது. அதேவேளை கஸ்தூரி மிக நிதானமாக பல கேள்விகளை உறவுகள் சார்ந்து எங்களுடைய பயணங்கள் சார்ந்து ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளை தொடர்ச்சியாக பேணுவது தொடர்பான பல கேள்விகளை கொண்டீங்க. மிக்க நன்றி உங்களுக்கு. சரி நேயர்களே, இனி அடுத்த 2020 ஆண்டு பிறக்க இருக்கின்றது. பலவித கேள்விகளோடு சஞ்சலங்களோடு இருக்காமல் ஒரு நேர்கணிய பார்வையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி 2020 ஆண்டில் எல்லோரையும் சந்திக்கலாம் என்று கூடி உங்களிடமிருந்து அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.